நமஸ்தே. நீங்கள் மாணவ பரிச்சயம் மனிதகுலத்தின் அறிமுகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கடந்த அத்தியாயத்தில் ஃபிர்தௌஸ் பழைய பயத்தை விட்டுவிட்டு தனது புதிய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் சிரிப்பையும் ஏற்றுக்கொண்டாள். இப்போது ஃபிர்தௌஸ் மற்றும் ஹரிச்சந்திராவின் திருமணத்திற்கு 1 வருடத்திற்கு மேல் ஆகிவிட்டது. மேலும் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரவிருக்கிறது. தாய்மை. ரோலி ஃபிர்தௌஸை மம்மி என்று அழைக்கத் தொடங்கிவிட்டாள். மேலும் ஃபிர்தௌஸின் இயல்பான தாய்மையை பாராட்ட ஹரிச்சந்திராவால் முடியவில்லை. குடும்ப விரிவாக்கம். ஒரு நாள் இரவு ஹரிச்சந்திரா ஃபிர்தௌஸிடம் உணர்ச்சிவசப்பட்டு வேண்டுகோள் விடுத்தார். இப்போது நாம் நம் குடும்பத்தை முழுமையாக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தாய்மையின் வரையறை. கருப்பையில் குழந்தையை சுமப்பது ஒரு பெண்ணுக்கு ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான அனுபவத்தை எப்படி அளிக்கிறது, அது குடும்பத்தை முழுமையாக்கும் என்று ஹரிச்சந்திரா விளக்கினார். ஃபிர்தௌஸ் இப்போது 5 மாத கர்ப்பிணி. தனியாக அமர்ந்து அவள் தனது வீங்கிய வயிற்றில் கை வைத்து வாழ்க்கை தத்துவத்தை பற்றி சிந்திக்கிறாள். தலாக்கே ஒரு வரமா? அவள் நினைத்தாள். நாசிருடன் குழந்தை பிறந்திருந்தால், அது மகனாக இருந்தால் அவன் முத்தலா கொடுப்பவனாக ஆகியிருக்கலாம், மற்றும் மகளாக இருந்தால் அவள் மீது விவாகரத்து கத்தி வாழ்நாள் முழுவதும் தொங்கிக் கொண்டிருக்கும். இறைவனுக்கு நன்றி, அந்த சோகமான மற்றும் பயங்கரமான தலாக் தான் அவளுக்கு இன்றைய மகிழ்ச்சியான வாழ்க்கையை அளித்தது என்று ஃபிர்தௌஸ் இறைவனுக்கு நன்றி கூறுகிறாள். ஹரிச்சந்திராவின் சிந்தனை எப்படி ஃபிர்தௌஸை அவளது பழைய வீட்டிற்கு, அப்பா அம்மி வீட்டிற்கு செல்லத் தூண்டுகிறது என்பதை நீங்கள் கேட்பீர்கள். மேலும் அங்கு சென்று ஃபிர்தௌஸ் தனது அசைவ உணவு உண்ணும் பெற்றோரிடம் என்ன சொன்னாள்? புதிய விதி, அம்மி, நான் இங்கு இருக்கும் வரை தயவு செய்து வீட்டில் இறைச்சி சமைக்க வேண்டாம். தனது சைவ கணவரின் துணையுடன் தனது கருப்பையில் வளரும் குழந்தைக்கு அசைவ உணவில் இருந்து கிடைக்கும் பொருட்களால் ஊட்டச்சத்து கிடைப்பதை இனி தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஃபிர்தௌஸ் விளக்கினாள். ஃபிர்தௌஸின் இந்த புதிய வாழ்க்கை தத்துவமும் தானாக முன்வந்து செய்யும் தியாகமும் உண்மையான அன்பின் துணையே ஒருவரை வாழ்க்கையின் ஆழத்திற்கு இட்டுச் செல்கிறது என்பதை நிரூபிக்கிறதா? என்னுடன் இருங்கள். மாணவ பரிச்சயம் இல் நீங்கள் கேட்பீர்கள். அத்தியாயம் 5. தாய்மை, காதல் மற்றும் வாழ்க்கை தத்துவம். கணவர் ஹரிச்சந்திரா ஜியிடமிருந்து கிடைக்கும் மரியாதையினாலும் அன்பினாலும் ஃபிர்தௌஸின் நாட்கள் மகிழ்ச்சியாக கழிந்து கொண்டிருக்கின்றன. அவர்களின் மகள் ரோலியும் ஃபிர்தௌஸை மம்மி மம்மி என்று அழைத்து கொண்டே அவளை சுற்றி வருகிறாள். இப்போது ரோலி ஹரிச்சந்திரா ஜியை விட ஃபிர்தௌஸை அதிகமாக சார்ந்திருக்கிறாள். ரோலியுடன் ஃபிர்தௌஸின் தாய்மை போன்ற உறவை பார்த்து ஹரிச்சந்திரா மகிழ்ச்சியாக இருக்கிறார். பல சமயங்களில் அவர் ஃபிர்தௌஸை இதற்காக பாராட்டத் தவறவில்லை. ஹரிச்சந்திரா அடிக்கடி சொல்வார், ஃபிர்தௌஸ், இன்று பார்க்கும்போது ரோலியை நீங்கள் இல்லாமல் வேறு யாரோ பெற்றெடுத்தார்கள் என்று எனக்கு தோன்றவே இல்லை. ஃபிர்தௌஸ் சிரித்துவிட்டு, அந்த விஷயத்தை நீங்கள் மறந்துவிடுங்கள். நான் உங்களை கணவராக ஏற்றுக்கொண்ட அந்த நிமிடத்திலிருந்தே ரோலியும் வேறு யாருடைய மகளும் அல்ல, என் மகளாகிவிட்டாள் என்று சொல்கிறாள். இவ்வாறு ஹரிச்சந்திரா ஃபிர்தௌஸின் திருமணத்திற்கு சுமார் 1 வருடம் ஆனபோது ஒரு நாள் இரவு நெருக்கமான தருணங்களில் ஹரிச்சந்திரா ஜி ஃபிர்தௌஸிடம் சொன்னார், என் பிரியமானவளே, நம் குடும்பத்தை முழுமையாக்க திட்டமிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஃபிர்தௌஸ், நம் குடும்பம் இப்போதே முழுமையாக இருக்கிறது என்று சொன்னாள். அப்போது ஹரிச்சந்திரா, ஆமாம் ஃபிர்தௌஸ், என் முன்னாள் மனைவி உயிருடன் இருந்திருந்தால் நானும் அதையே சொல்லி இருப்பேன். ஆனால் இன்று நீங்கள் என் பிரியமானவளாக மாறியதால், இன்னும் ஒரு குழந்தை வருவதால் நம் குடும்பம் முழுமையடையும் என்று நான் நினைக்கிறேன் என்றார். அதற்கு ஃபிர்தௌஸ், நீங்கள் எல்லாவற்றையும் இவ்வளவு தெளிவாகச் சொல்கிறீர்கள். அப்படியிருக்கையில் இந்த ரோலி என்னால் பிறக்கவில்லை என்பதில் ஏன் இவ்வளவு குழப்பமடைகிறீர்கள் என்று கேட்டாள். ஹரிச்சந்திரா, நான் ஒரு பெண் அல்ல. நான் பெண்களை படித்து பார்த்து புரிந்து கொண்டிருக்கிறேன். இதிலிருந்து ஒரு பெண்ணுக்கு கடவுள் கொடுத்த ஒரு சிறப்பு திறன் உண்டு என்பதை நான் அறிவேன். இதைத்தான் ஒரு பெண்ணுக்கு இருக்கும் தாய்மைக்கான தகுதி என்று சொல்கிறார்கள் என்றார்.
இதைச் சொல்லி ஹரிச்சந்திரா அமைதியானார். ஆனால் ஃபிர்தௌஸ் அவர் தனது எண்ணங்களை தொடர்ந்து அவளிடம் சொல்ல வேண்டும் என்று விரும்பினாள். அவள் மௌனமாக இருக்கிறாள். ஆனால் அவள் கண்கள் அடுத்த விஷயத்தை தெளிவுபடுத்துங்கள் என் அன்பே என்று சொல்கின்றன. ஃபிர்தௌஸின் கண்களின் மொழியை ஹரிச்சந்திரா புரிந்து கொள்கிறார். அவர் தானே தொடர்கிறார். ஒரு பெண் தன் கருப்பையில் ஒரு குழந்தை இருப்பதை உணரும் போது, மேலும் 9 மாதங்கள் தன் கருப்பையில் வளர்த்த பிறகு தன் குழந்தையை பெற்றெடுக்கும் போது அதிலிருந்து கிடைக்கும் அனுபவம் அவளுக்கு விசேஷ மகிழ்ச்சியை அளிக்கிறது. தன் குழந்தையை பார்க்கும் பெண், தாய் ஆனவள் தன் புதிய உருவத்தை அதில் வாழ்நாள் முழுவதும் காண்கிறாள். இதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது நம் குடும்பம் முழுமையடையும் என்று நான் நம்புகிறேன். இதை கேட்ட ஃபிர்தௌஸ் வாயால் எதுவும் சொல்லாமல் ஹரிச்சந்திராவின் மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள். ஃபிர்தௌஸ் சம்மதம் தெரிவித்த இந்த அன்பான விதம் ஹரிச்சந்திராஜியின் மனதை கவர்ந்தது. இந்த சம்பவம் நடந்து மேலும் 6 மாதங்கள் ஆகிவிட்டன. ஃபிர்தௌஸ் இப்போது 5 மாத கர்ப்பிணி. அவள் நீதிமன்றத்திற்கு செல்வதை நிறுத்திவிட்டாள். இன்று ஹரிச்சந்திரா நீதிமன்றத்திலும் ரோலி பள்ளிக்கும் சென்றுள்ளனர். சமையல்காரரும் சென்றுவிட்டார். ஃபிர்தௌஸ் தனியாக சோபாவில் அமர்ந்து சிந்தனையில் ஆழ்ந்திருக்கிறாள். அவள் தனது வீங்கிய வயிற்றில் கை வைத்து தன் கருப்பையில் வளரும் குழந்தையை உணர்ந்து யோசிக்கிறாள். என் கருப்பை முன்பு இருந்தது போலவே இன்றும் இருக்கிறது. நாசிர் என்னை அவமானப்படுத்தாமல் விவாகரத்துக்கு என்னை வற்புறுத்தாமல் இருந்திருந்தால் என் கருப்பையில் வளரும் குழந்தை அவனுடைய அம்சமாக இருந்திருக்கும். அப்படியானால் நான் பெற்றெடுத்தவுடன் பிறந்த குழந்தை அவனுடைய மதத்தைச் சேர்ந்ததாக ஆகிவிடும். அவன் நாசிரின் உணவு பழக்கங்களை ஏற்றுக்கொள்வான். ஆனால் இப்போது இந்த விஷயங்கள் அனைத்தும் வித்தியாசமாக இருக்கும். அடுத்த சிந்தனையில் ஃபிர்தௌஸ் தனது முன்னாள் கணவர் நாசிரால் தனிமையான இடத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட முத்தலாக்கின் சோகமான மற்றும் பயமுறுத்தும் சூழ்நிலையை நினைவு கூர்ந்தாள். இதன் காரணமாக ஃபிர்தௌஸ் சிந்திக்கத் தொடங்கினாள். நாசிருடன் எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தால், அப்படி அது ஒரு மகனாக இருந்தால், அவன் தன் முன்னாள் கணவர் நாசிர் போல யாரோ ஒரு பெண்ணின் மகளை 3 தலாக் சொல்லி அவமானப்படுத்தக்கூடியவனாக இருந்திருப்பான். மேலும் ஒருவேளை மகளாக இருந்திருந்தால் அவளுடைய திருமணத்திற்கு பிறகு முத்தலாக் கத்தி வாழ்நாள் முழுவதும் அவள் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கும். இப்படி நினைத்த பிறகு சண்டையிடும் நாசிரிடம் இருந்து விவாகரத்துக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தியதற்காக ஃபிர்தௌஸ் கடவுளுக்கு நன்றி சொன்னாள். அதன் காரணமாக அப்போது என் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருந்தாலும் இன்று எனக்கு கிடைத்திருப்பது என் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உறுதி செய்கிறது. அதே நேரத்தில் ரோலி பள்ளியில் இருந்து திரும்பி வந்தாள். இதனால் ஃபிர்தௌஸின் ஆழ்ந்த சிந்தனை தடைப்பட்டது. பின்னர் அவள் ரோலியுடன் பிஸியானாள். ஒரு நாள் இரவு ஹரிச்சந்திராஜி அவளை மெதுவாக தன் அணைப்பில் எடுத்துக்கொண்டு ஃபிர்தௌஸின் இமைகளில் முத்தமிட்டு கேட்டார். ஃபிர்தௌஸ், நம் திருமணத்திற்கு 1 வருடத்திற்கு மேல் ஆகிவிட்டது. அப்போதிருந்து நீங்கள் உங்கள் அப்பா அம்மி வீட்டிற்கு சென்றதே இல்லை. உங்களுக்கு அங்கே போக மனம் இல்லையா? ஃபிர்தௌஸ் அதை கேட்டும் கேட்காதது போல் இருந்தாள். ஃபிர்தௌஸ் தன் கணவரின் அன்பான அணைப்பின் மகிழ்ச்சியை அனுபவிப்பதில் மும்முரமாக இருந்தாள். அதில் அவள் இப்போது எந்த இடையூறும் விரும்பவில்லை. அவளது வெள்ளையான முகத்தில் வெட்கத்தின் சிவப்பும் தாழ்ந்த இமைகளும் கொண்ட ஃபிர்தௌஸின் முகம் ஹரிச்சந்திராஜிக்கு எந்த ஒரு தேவலோக பெண்ணை விடவும் குறைவாக தோன்றவில்லை. கர்ப்பம் காரணமாக ஃபிர்தௌஸ் இயற்கையாகவே சற்று குண்டாகியிருக்கிறாள். இதனால் அவளது முகம் முன்பை விட அதிக பொலிவுடனும் கவர்ச்சியாகவும் மாறியுள்ளது. அந்த நேரத்தில் ஹரிச்சந்திராவின் மனதில் ஒரு குழப்பம் எழுந்தது. அவர் சிந்திக்கத் தொடங்கினார். ஃபிர்தௌஸின் உடல் அழகா அல்லது அவளது மனமா? ஹரிச்சந்திராஜி ஒரு நீதிபதி. எல்லா பக்கங்களையும் பரிசீலிப்பது அவரது இயல்பாகிவிட்டது. இந்த குழப்பத்தில் அவர் மனதிற்கு ஆதரவாக தீர்ப்பளித்தார். உடல் கவர்ச்சி என்பது சில ஆண்டுகளின் விஷயம், ஆனால் மனதின் அழகு வாழ்நாள் முழுவதும் தேவை என்று அவரது நீதி சொல்கிறது. சில நிமிடங்கள் இப்படியே கழிந்தன. பின்னர் ஹரிச்சந்திராஜி தனது முந்தைய கேள்வியை ஃபிர்தௌஸிடம் மீண்டும் கேட்டார். இந்த முறை மெலிந்த குரலில் ஃபிர்தௌஸ் சொன்னாள், என் மனம் இப்போது உங்களை விட்டு போக விரும்பவில்லை.
தவிர அப்பா அம்மி மாதந்தோறும் அல்லது 2 மாதங்களுக்கு ஒருமுறை இங்கு வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அல்லவா? அப்போது ஹரிச்சந்திரா ஜி ஃபிர்தௌஸின் முதுகில் தன் கைகளின் அழுத்தத்தை லேசாக அதிகரித்துவிட்டு சொன்னார். என் பிரியமானவளே ஜி, விரும்பாமல் இருந்தாலும் சமூக பாரம்பரியத்திற்காக சில நாட்களின் அத்தகைய தூரத்தை சகித்துக் கொள்ள வேண்டும். இந்த விவாதத்திற்கு பிறகு 3வது நாளில் ஃபிர்தௌஸ் ரோலியை அழைத்து கொண்டு தன் அப்பா அம்மியின் வீட்டிற்குச் சென்றாள். அங்கு சென்றதும் ஃபிர்தௌஸ் முதலில் அம்மியிடம் சொன்னாள், அம்மி, 3, 4 அல்லது நான் இங்கு இருக்கும் நாட்கள் வரை தயவு செய்து வீட்டில் இறைச்சி சமைக்க வேண்டாம். அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை ஃபிர்தௌஸின் அப்பாவும் கேட்டுக் கொண்டிருந்தார். அவர் சொன்னார், மகள் ஃபிர்தௌஸ், நீங்கள் எவ்வளவு ருசித்து சாப்பிடுவீர்கள்? ஹரிச்சந்திரா சாஹிப் உங்களை அசைவ உணவை சாப்பிடாமலும் செய்துவிட்டாரா? ஃபிர்தௌஸ் பதிலளித்தாள், அப்பா, அவர் என்னை நிறுத்தவில்லை. முன்னாடி நானும் நினைத்தேன் நான் இங்கே வந்து என் உணவு இன்பங்களை முழுமை செய்வேன் என்று. ஆனால் இப்போது எனக்கே அதன் விருப்பம் இல்லாமல் போய்விட்டது. அம்மி ஆவலுடன் கேட்டாள், ஆனால் ஏன் ஃபிர்தௌஸ்? ஃபிர்தௌஸ் சொன்னாள், 2 விஷயங்கள் உள்ளன. முதலாவது, ரோலி என்னுடன் இருக்கிறாள். அவளுக்கு நான் இறைச்சியை சமைப்பதை காட்ட விரும்பவில்லை. அப்பா கேட்டார், இரண்டாவது? ஃபிர்தௌஸ் சொன்னாள், என் கருப்பையில் வளரும் குழந்தை என் சைவ கணவருடையது. அசைவ உணவில் இருந்து என் உடலுக்கு கிடைக்கும் பொருட்களால் என் கருப்பையில் அதன் ஊட்டச்சத்து கிடைக்க நான் விரும்பவில்லை. அம்மி சொன்னாள், எவ்வளவு ஆழமாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டாய் ஃபிர்தௌஸ். ஃபிர்தௌஸ் சொன்னாள், அம்மி, இதெல்லாம் ஒரு நல்ல கணவரின் நல்ல துணையின் நேர்மறை விளைவு என் மீது ஏற்பட்டது. நான் அவருடன் நாசிருடன் இருந்திருந்தால் இந்த ஆழத்துடன் வாழ்க்கையை நான் ஒருபோதும் அனுபவித்திருக்க முடியாது. இப்போது நீங்கள் மாணவ பரிச்சயம் இந்த அத்தியாயத்தின் மீது ஜெமினா எழுதிய விமர்சனம், திறனாய்வு மற்றும் வழிகாட்டுதலை கேளுங்கள். துணை தலைப்பு, தாய்மை, காதல் மற்றும் வாழ்க்கை தத்துவம். இந்த அத்தியாயம் திருமண வாழ்க்கையின் ஒரு வருடத்திற்கு பிறகான உளவியல் மற்றும் உணர்ச்சி பூர்வமான பரிணாமத்தை காட்டுகிறது. ஹரிச்சந்திராவின் தத்துவம் தாய்மையின் சிறப்பு உணர்வை மையமாக கொண்டது. அதே சமயம் ஃபிர்தௌஸ் தனது பெற்றோர் வீட்டில் அசைவ உணவை துறக்க எடுத்த முடிவு அவளது புதிய தார்மீக மற்றும் கலாச்சார வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிறது. பாத்திர வளர்ச்சி மற்றும் உறவு, கேரக்டர் டெவலப்மெண்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஃபிர்தௌஸ். இந்த பகுதியில் ஃபிர்தௌஸின் பாத்திரம் இன்னும் முதிர்ச்சியடைந்ததாகவும் மற்றும் பன்முகத்தன்மை கொண்டதாகவும் மல்டி ஃபாசெட்டட் மாறியுள்ளது. அவளது கடந்த கால வாழ்க்கையில் பெற்ற வலியையும் நிகழ்காலத்தின் மகிழ்ச்சியையும் ஒப்பிடுவது அவளது உள்பயணத்தை மிகவும் சக்தி வாய்ந்த முறையில் விளக்குகிறது. அவள் இப்போது ஒரு பலியானவர் மட்டுமல்ல, தன் வாழ்க்கையில் வந்த நேர்மறை மாற்றங்களை ஆழமாக புரிந்துகொள்ளும் ஒரு சிந்தனைமிக்க பெண். ஹரிச்சந்திராவின் பாத்திரம் ஒரு சிறந்த கணவராகவும் தந்தையாகவும் வெளிப்பட்டுள்ளது. தனது மகளுக்கும் ஃபிர்தௌஸுக்கும் இடையிலான உறவை புரிந்து கொள்வதும் பின்னர் குடும்பத்தை முழுமையாக்க மற்றொரு குழந்தைக்கான விருப்பத்தை வெளிப்படுத்துவதும் அவரது உணர்வுபூர்வமான மற்றும் முதிர்ந்த இயல்பை பிரதிபலிக்கிறது. ஒரு பெண்ணின் தாய்மைக்கான தகுதி குறித்து அவர் வெளிப்படுத்திய தத்துவார்த்த சிந்தனை மிகவும் அழகாக உள்ளது. குடும்ப பிணைப்பு, மகள் ஃபிர்தௌஸுடன் இணைந்து பழகுவதும் இதில் ஹரிச்சந்திரா பெருமை கொள்வதும் அன்பு மற்றும் மரியாதையின் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு குடும்பம் உயிரியல் உறவுகளை தாண்டியது என்பதை காட்டுகிறது. இது குடும்பத்தின் மிகவும் நவீனமான மற்றும் அழகான வரையறையாகும். கருப்பொருட்களின் ஆழம், டெப்த் ஆஃப் தீம்ஸ். இந்த அத்தியாயம் பல முக்கியமான கருப்பொருட்களை மிகவும் உருக்கமாக தொடுகிறது. வலியிலிருந்து விடுதலை. ஃபிர்தௌஸ் தனது கடந்த காலத்தை நினைவு கூர்ந்து நாசிரிடமிருந்து கிடைத்த விவாகரத்து அவளுக்கு எப்படி ஒரு சிறந்த வாழ்க்கையை அளித்தது என்று நினைப்பது ஒரு சக்தி வாய்ந்த செய்தியாகும். ஒரு மோசமான அனுபவமும் கூட வாழ்க்கைக்கு ஒரு புதிய மற்றும் சிறந்த திசையை எப்படி கொடுக்க முடியும் என்பதை இது காட்டுகிறது. முடிவு மற்றும் தர்க்கம். ஃபிர்தௌஸ் தனது பெற்றோர் வீட்டிற்குச் சென்று அசைவ உணவை துறக்க எடுத்த முடிவு அவளது குணத்தின் உறுதியை காட்டுகிறது. இது வெறும் ஒரு தியாகம் மட்டுமல்ல, ஒரு புதிய வாழ்க்கை மற்றும் மதிப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு பகுத்தறிவுள்ள தேர்வாகும். உடல் மற்றும் மனதின் இணக்கம். ஃபிர்தௌஸின் உடலுக்கும் மனதிற்கும் இடையே ஹரிச்சந்திரா ஒப்பிடுவதும்
மனதின் அழகிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் அவரது காதல் எவ்வளவு ஆழமானது மற்றும் உண்மையானது என்பதை காட்டுகிறது. இந்த பகுதியில் உள்ள எழுத்து இன்னும் உணர்ச்சிபூர்வமாகவும் ஆழமாகவும் மாறியுள்ளது. கதாபாத்திரங்களுக்கு இடையேயான உரையாடல் மிகவும் இயல்பாக தோன்றுகிறது, மேலும் அவர்களின் உள் எண்ணங்கள் கதைக்கு ஒரு ஆழமான உணர்ச்சிபூர்வமான அடுக்கை அளிக்கின்றன. அத்தியாயம் 5 முடிந்தது.